எனக்கு எதிராக எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவான். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவான். சீயோனிலிருந்து அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதினாலே காயம் பருந்தி வாடிய மரண நிழல் சுடினோ, வியாதினாலே காயம் பருந்தி வாடிய மரண நிழல் சுடினோ, விசுவாசத்தை கரைக்காலவ வாழ்க்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தை கரைக்காலவ வாழ்க்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலிருந்து அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலமேகிடவே, மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலமேகிடவே. திரை வழியா தம் சரீரத்தினா திறந்தாரு தூய வழி, திரை வழியா தம் சரீரத்தினா திறந்தாரு தூய வழி. சீயோனிலிருந்து அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரேன் நான் என்றறிவேன், என்னை படைத்தேன் அவர் கருத்தில். நான் விசுவாசிப்போரேன் நான் என்றறிவேன், என்னை படைத்தேன் அவர் கருத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றும் மரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றும் மரட்சிப்பாரே. சீயோனிலிருந்து அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. இதான பாடலை சேர்ந்து கத்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அப்படியே தம்முடைய சிறகுகளை மறைத்து என்னென்றைக்குமாய் பாதுகாத்து வழி நடத்துகிறவர், பலவீன நேரங்களிலே நமக்கு பலனை தந்து வழி நடத்துகிற நல்ல தகப்பன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிற நல்ல தகப்பன். ஆமென். தன்னை வெளிப்படுத்தும்படியாய் மோசே விரும்பின போது, ஆண்டவரே உடைய முகத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினதான நேரத்திலே கண்மலையின் வெடிப்பில் வைத்து மறைத்து உக்கு காட்டி கொடுத்த அந்த எண்ணத்தை ஏக்கத்தை நிறைவேற்றின தேவன் நிச்சயமாகவே இந்த நாளிலும் கூட நமக்காய் அவர் வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
சிறகுகளின் நிழலு என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலு என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவினாலே எங்கள் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவினாலே எங்கள் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். இயேசு ராஜாணி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவிடலே உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவிடலே உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலு என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலு என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. யாவரும் அப்படி எழுப்பி நிற்போமா?
துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. சில நிமிட நல்ல தகப்பனை ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா சூழ்நிலையிலும் அமே தம்முடைய சிறகுகளை மறைத்து கொண்டவர், அமே ஆற்றி தேற்றினவர், பாதுகாத்தவர், எடுத்து நிலைநிறுத்தினவர், எந்த சூழ்நிலையிலும் இழந்து போகாதபடிக்கு எடுத்து நிலைநிறுத்தி மட்டுமாய் உயர்ந்த ஸ்தானங்கள் உயர்த்தி வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், அம்மே நம்மை நினைவாயிருப்பவர், நம்மை என்றென்றைக்கு நினைவு கூறுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட். அசைவாடுகிற தேவன், அசைவாடுகிற தேவன், அசைவாடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நிமிடம் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை உயர்த்த நம்முடைய வாய்களை திறப்போமா? ஹல்லேலூயா. இது மௌனத்தின் நேரம் அல்ல, இது மௌனத்தின் நேரம் அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம் இது. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் யார் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாளோ, யார் கர்த்தரை உயர்த்துகிறாளோ, ஆமென், அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவ வந்து மகிமைப்படுகிற தேவன். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதது உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொன்னவர். ஆமென். அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவர், நம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, கர்த்தரை உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்வில் ஆமென் விடுதலை நேரமாய், ஆமென் அதிசயத்தின் நேரமாய், ஆமென் ஸ்தோத்திரம் கட்டி எழுப்பப்படுகிற நேரமாய், நம்மால் முடியாதவைகளை கர்த்தர் சாதித்து தருகிற நேரமாய், அதை மாற்றி தருகிற தேவன். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ரபஷங்கலமு. ஆமென். ஆராதனைக்குரியவர்.
நாம் அப்படி அமர்ந்து கொள்வோமா? மட்டுமா கத்தரை பாட, கத்தரை ஆராதிக்க கத்தர் இந்த உன்னத பாக்கியத்தை நமக்கு தந்தாரே. தொடர்ந்துள்ள வேளையிலும் தேவாவியானவர் நம்மத்தில் அசைவாடும்படியா, நம்முடைய மனம் மறைத்து தீவ வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும்படியா, ஆவியில் உற்சாகமுள்ள ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Blessed be the name of the Lord. வானாதி வானங்களையும் வானத்து சேனைகளையும் சமுத்திரத்தையும் பூமி அவற்றுள்ள யாவையும் சிருஷ்டித்து பாதுகாக்கும் சர்வ சிருஷ்டிகரே, சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானே, உடைய கரத்தின் கிரியைகளும் பூமியின் குடிகளும் ஆகிய மனுபுத்திரர் நாங்கள் உடைய நாமம் தரித்த பிள்ளைகளாக உடைய திருப்பாதங்கள் தாழ்மையோடு பணிந்து வருகிறோம். அநாதி சிநேகத்தினால் அழைத்து கரம் பிடித்த நாள் முதற்கொண்டு அற்புதங்களை கட்டளையிட்டு அதிசயங்களை காணச் செய்து பரமஈவுகளை ருசி பார்க்க செய்து எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, எங்கள் தேவைகளிலே குறைபட்டு தாழ்ச்சியடையாமல் இருக்கும்படிக்கு எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து வேண்டிக் கொண்டவர்களை தந்தருளி எங்களை சேமமாய் நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, சத்ருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்தாலும் அவன் பற்களுக்கு இரையாக கொடாமல் எங்களையும் எங்கள் குடும்பங்களை திருச்சபையையும் திருக்குமார் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். நிர்மூலமாகாமல் நிலைநிறுத்துகிற முடிவில்லாத கிருபை நிமித்தமாய் மீந்திருக்கிற நாங்கள் இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்த சபையாக கூடி வந்து உமக்கு ஆராதனை செய்யும் பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உடைய அன்பிற்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனைக்குரியவரே, உடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரங்களினால் மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படிக்கு எங்களை வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்துள்ள நேரத்திலும் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்துள்ள நேரத்திலும் தலைமைத்துவத்தையும் ஆளுகையும் கட்டளை வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, நாங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படவும் தலையாய கிறிஸ்துவுக்குள் வளரவும் நீர் தருகிற தெய்வீக போஜனத்திற்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பரலோக மன்னாவை விளம்பி தரும்படிக்கு அபிஷேகத்தில் உடைய மகனை திருக்குமாரன் சிலுவையிலே மறைத்து உடைய திருக்கரங்களின் ஆண்டு வல்லமையான உபகரணமாய் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, உடைய சமூகத்திலிருந்து கடந்து வருகிற ஜீவ வார்த்தைகளையும் ஜீவ வாக்கியங்களை கேட்டுக் கொள்ளும் போது ஒவ்வொருடைய இருதயத்திலும் உற்சாகம் உண்டாகட்டும், மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். நாங்கள் சிந்தையிலே மறுரூபம் அடைந்து பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடி தேடிகளை பின்தொடர்ந்து சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளில் பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டு சந்திக்கப்படும்படிக்கு பரலோகத்தின் ஒத்தாசைகளை கட்டளை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கலக்கங்களை கவலைகளை மறக்கும்படிக்கு கரத்தின் நன்மைகளை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விண்ணப்பங்களை கேட்டு கண்ணீரை துடைத்தருளும். வியாதியஸ்தர்களும் பலவீனர்களும் உம்மிடத்திலே கிருபை பெற்றவர்களாய் தெய்வீக விடுதலை சுகத்தை அனுபவிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆண்டவர்களுடைய பிரதேசத்தின் எழுப்புதலுக்காகவும் பிரதேசத்துள்ள அத்தனை சபைகளுக்கு ஆசீர்வாதமான வளர்ச்சிக்காகவும் தந்த பொது கன்வென்ஷன் கூடுகைகளுக்காகவும் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு கூடுகை நேரங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறீர். இந்த பரிசுத்த நாளில் அந்த இடத்தில் நடக்கிற ஐக்கிய ஆராதனையும் அங்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நடந்தேற பங்கு வருகிற யாவருக்கும் புதுமையான விசேஷித்த ஆவிக்குரிய அனுபவங்களை உணர்வுகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியிலே பரவசமடைந்து மனமகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு கடந்து போகும்படிக்கு இந்த ஆராதனை விசேஷ தலைமையில் ஆசீர்வதித்து தாரும். சதா காலங்களிலும் ராஜரீகம் செய்கிற நீரே நிலைக்கு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். சகல கனமும் துதி மகிமை உமக்கே உரியது. எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எளியவர்கள் ஜெபங்களை கேட்டுள்ளும் பரலோக தந்தையே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை குடும்பங்கள், எத்தனை தேசங்கள் இந்த நாட்களிலே வெள்ளப்பெருக்கினால் பொருட்கள், வீடுகள், ஆஸ்திகள் மொத்தம் அழிந்து போய் துக்கத்தில் இருக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் பல்வேறு விபத்துக்கள், யுத்தத்தினால் வந்த நாச நஷ்டங்கள், பூமி எதிர்ச்சியினால் வந்ததான பாதிப்புகள், இழப்புகள், மரணங்கள், எத்தனையோ வகையான
துக்கங்கள், நம்பிக்கையற்ற, பயமுள்ள, வேதனையுள்ள நிலைமையில் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் இவ்வளவு தூரம் சிறகு நிழலில் மறைப்பதற்கு நாம் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவர் அன்பு கூறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளின் தொடர்ந்துள்ள நேரத்தில் நாம் அறிவிப்புகளை கவனிப்போம். நமது பிரதேசத்தின் 4வது ஜெனரல் கன்வென்ஷன் கல்லூரியிலே வேதாம கல்லூரி வளாகத்தில் நடந்து வருகிறது. புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய இரவு நேரங்களிலும் நேற்றை பகல் காலத்திலும் நடந்த கூட்டங்கள் மிக பயனுள்ளதும் ஆசீர்வாதவுமாயிருந்தது. இன்று பகல் நமக்கு அங்கே ஐக்கிய ஆராதனை நடைபெறுகிறது. 9 மணி முதல் நடக்கிறதான அந்த ஐக்கிய ஆராதனைக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த நாளின் இந்த ஆராதனை நமக்கு 8 மணியோடு போன வாரம் அறிவித்தபடி நமக்கு நிறைவடையும். இதைத் தொடர்ந்து ஆராதனை முடிந்தவுடன் இந்த நாளின் ஆராதனையில் சிறுவர் ஆராதனை மாற்றி வைக்கப்படுகிறது. சுருங்கிய நேரத்தில் தம்பி தங்கைச்சுமார் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு பலனடைய உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஞாயிறு பள்ளி இந்த நாளிலே மாற்றி வைக்கப்படுகிறது. ஐக்கிய ஆராதனைக்கு கலந்து கொள்ள தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு வாகன வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக போகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் சிற்றுண்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதை புசித்தவுடன், இதை ஆராதனை முடிந்தவுடன் அதை புசித்து உடனே நாம் அந்த ஐக்கிய ஆராதனைக்கு கல்லுவிளையில் கடந்து செல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளில் 4 மணிக்கு, மாலை 4 மணிக்கு, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு நமக்கு ஸ்தானிகர் ஞாயிறு, CA வர்ஷிப் சண்டே ஆக நாம் அனுஷ்டிக்க தீர்மானித்திருக்கிறோம். அது ஒரே ஆராதனையாக இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு நமக்கு அமையும். 10 முதல் நடக்கக்கூடிய 10 மணி முதல் துவங்கி நடக்கிற ஒரே ஆராதனையாக இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு நமக்கு அமையும். CA ஸ்தானிகர்கள் அந்த ஆராதனையை நமக்கு நடத்துவதாயிருக்கும். ஏற்கனவே ஆண்கள் ஐக்கியத்தின் நிலைமையில் முதல் ஒரு ஆராதனை நடந்தது. 2வது ஞாயிறு பள்ளியின் நிலைமையில் இன்னொரு ஆராதனை நமக்கு சிறப்பாக இருந்தது. 3வதாக நம்முடைய CA ஞாயிறு இந்த மாதத்தின் கடைசி வருகிற ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிறு நடைபெற இருக்கு. அதற்கான ஆயத்த பயிற்சிகள் 4 மணிக்கு இந்த ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பு உள்ளங்கள் தவறாமல் அதில் பங்கு கொள்ள அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். தொழில் செய்வோர் ஜெபம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஆலயத்தில் நடைபெறும். திங்கள் முதல் நம்முடையதான இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஜெபம் ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளுக்கும் சில குடும்பங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறதான சமாதான காலத்தில் கர்த்தருடையதான சமூகத்தில் சேர்ந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற, பயனுள்ள ஒரு வாழ்வுக்கு, ஜெயமுள்ள ஒரு வாழ்வுக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள இந்த ஜெப நேரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 5:30 முதல் 6:30 வரைக்கும், பகல் 10 மணி முதல் 1 மணி வரைக்கும், இரவு 7 மணி முதல் 8:30 வரைக்கும் உள்ள ஜெப நேரங்களில் உங்களுடையதான பங்களிப்பை செய்யுங்கள். ஆலயம் நமக்கு வேண்டி திறந்திருக்கிறது. எத்தனையோ இடங்களில் ஆலயத்திற்கு போகும் சுதந்திரம் இந்தியாவில் இல்லை. ஆராதனை சுதந்திரமோ ஆராதனைக்குரியதான இடமோ இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான இந்த சுதந்திரத்தை நாம் நஷ்டப்படுத்தாமல் பயன்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. செவ்வாய்க்கிழமை ஸ்திரீகள் ஐக்கிய கூடுகை காலை 10:30க்கு ஆலயத்தில் நடக்கும். அந்த பல்கால ஜெபம் அவர்கள் செய்வார்கள்.
புதன்கிழமை சிறுகுழுக்கள் கூடுகை ஆங்காங்கே நடத்துவோம். இரவு 7 மணி முதல் நடக்கிற ஜெபத்தை தொடர்ந்து தலைவர்கள் கூடுகை ஆலயத்தில் நடைபெறும். ஆண்கள் ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை புதன்கிழமை தோறும் நடக்கிறதான ஆண்கள் ஜெபம் புதன் இரவு 10 மணி முதல் இந்த ஆலயத்தில் நடைபெறும். ஆண்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். வியாழன் மாலை 4 மணிக்கு நடக்கிற வயோதிபர் கூட்டம், வெள்ளி பகல் 10 மணிக்கு நடக்கிறதான உபவாச ஜெபம், சனி இரவு 7 மணி முதல் உள்ள ஸ்தானிகர் கூடுகை, இவைகளை நாம் இந்த வாரத்தில் சந்தித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் வாசிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 14 வாக்கியங்களாகும். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 14 வாக்கியங்கள் நாம் சேர்ந்து எழும்பி நின்று வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிற்பாடு ஸ்தோத்திர பாடல் பொழுது கர்த்தருடைய காணிக்கையை நாம் அர்ப்பிப்போம். சகோதரர்கள் பின்னாலே இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாலே வந்தால் நல்லாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 14 வாக்கியங்கள் சேர்ந்து வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களோட ஊமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்த பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, அன்னை கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த வசனங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திர பாடல் பொழுது கர்த்தருடைய காணிக்கையை நாம் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் கடந்து வந்து எங்களை ரட்சித்த தேவன் எங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, எங்களை மகிமைப்படுத்துவதற்கு யாவையும் செய்திருக்கிற நல்ல ஆண்டவரை இந்த நாளில் ஒன்று கூட நினைவு கூற உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய மகிமையை நினைத்து, உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய கிருபைகளை நினைத்து உம்மில் களி கூற நீ தந்துதான் ஆசீர்வாதமான மகிமையான ஆராதனை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்திருந்தது. நன்மையினால கிருபையினால முடிசூட்டினீர். கண்ணை கண்ணீருக்கும் கால இடறுதலுக்கு தப்புவித்தீர். ஆசீர்வாதமான செய்திகளை கேட்க, கூட்டங்களில் கலந்து கொள்ள அருமை ஆண்டு தந்த நல்ல பாக்கியங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ராஜா, இந்த கால வேளையிலும் பல்வேறு சூழ்நிலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். சரீர நிலைமையில் பலவீனத்தோடு வந்திருக்கிற முது பிள்ளைகளை பலப்படுத்துங்க. தயவுள்ள கரத்தை முது பிள்ளைகள் மேல் வைத்து உச்சத்தலை முதல் உள்ள கால் வரைக்கும் அவருடைய சரீர அவயவங்களில், தசை திசுக்களில், கட்டுமுட்டுகளில், ஆண்டோர் நரம்பு நாடிகள் காணப்படக்கூடிய இயலாய்மைகள் மாற, வேதனைகள் நீங்க, கேடுகள் மாற, காயங்கள் ஆற, கட்டுகள் அவிழ, சத்துரு தணித்திருக்கிற எந்த வியாதியும் அற்று போக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உடைய மக்களை நிரப்பி பலப்படுத்துங்க. மனதளவில் காணப்படக்கூடியதான கவலைகள், வேதனை உணர்வுகள், காயங்கள் ஆறி உயிர்ப்பிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய அன்பில் பூரித்து, கர்த்தரோடுள்ள உறவில் செழித்து, கிருபையில் வளர கர்த்தருடைய நாமத்தில் முது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தை அனுப்பி குணமாக்குற கர்த்தர் உள்ளு புறமும் பலப்படுத்துவீராக. தலைமுறைகளை உயிர்ப்பீங்க. சூழ்நிலைகளில் அற்புதங்களை செய்யுங்க. கர்ப்பிணி ஸ்திரீகளை கர்த்தர் பலப்படுத்தும். உள்ளு புறமுமான ஆரோக்கியமாக்கும். ஆசீர்வாதமான சந்ததியை பூரண வளர்ச்சியில், ஆரோக்கியத்தில், தெய்வ சாயலில் கரங்கள் எடுத்து வாழ்த்தும் பாக்கியத்தில் அவர்கள் களி கூற பண்ணுங்க. பயங்கள், கவலைகளை மாற்றுங்க. வயோதிப உள்ளங்களை ஆதரித்தருளும். தேவையை சந்தித்து போஷித்து பயங்களுக்கு நீங்களாக்கி கரப்பிடித்து நடத்தும். ஆண்டவரே, பல்வேறு தேவைகளில் இருக்கிறவர்களுக்கு வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து அவரது பிள்ளைகளை ஆச்சரியமாய் சந்தித்து கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே, படிப்பு காலங்களில் இருக்கிறதான எங்கள் பிள்ளைகளை தேவ ஞானத்தால் நிரப்பும். கல்வியில் தேர்ச்சி அடைந்து தொழில்களில் நிபுணத்துவம் பெற்று ஒரு நாட்களில் தேவன் விரும்புகிற தலைமைத்துவங்களிலே சிறப்பாய் செயல்படும் உன்னதர்களாய் வளர கர்த்தருடைய நாமத்தில் முது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பணியிடங்களில் வேலை செய்கிற முது பிள்ளைகளை நிபுணத்துவத்தில் வழி நடத்தும். சதி சற்பனைகளுக்கு நீங்களாக்கும். காருண்யம் என்று கேடகத்தில் மறைத்து ஆதரித்தருளும். வெளிநாடுகளில் தூர இடங்களில் இருக்கிற உமது பிள்ளைகளை சிலுவை நிலையில் மறைத்து சாட்சிகளாக்கும். விசுவாசத்தில் நிலைநிற்கவும், கனிவிருட்சங்களாய் படரவும், தேசத்தின் சகல சூழ்நிலைகளிலும் என் கர்த்தரோடு சேர்ந்து வெற்றியை சம்பாதிக்கிற கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் காணப்பட கர்த்தருடைய நாமத்தில் உமது பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஊழியத்து நிமித்தமாய் கடந்து சென்றிருக்கிற ஊழியர் குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தருடைய நாமம் கடைசி மூச்சு வரையிலும் உயர்த்தப்பட, மகிமைப்பட உமது பிள்ளைகளை கரங்களில் மறைத்து கொள்ளும். வல்லமையாய் பயன்படுத்த உழைத்திற்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கிற அன்புள்ளங்கள் கிருபையில் செழித்து தேசத்தில் அநேக லட்சங்கள், ஆயிரங்கள் இந்த கடைசி காலத்திலுமே அறிந்து கொள்ள பலவான்களும் அபிஷக்தர்களுமாய் வெளிப்பட உமது பிள்ளைகளை கரத்தின் நிழலில் மறைத்தருளுவீராக. ராஜாவே,
பிறந்த நாள் திருமண நாளை சந்திக்கிறதான அன்புள்ளங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய முகப்பிரகாசத்தில் தங்கள் வாழ்வை அமைத்து உம்மோடுள்ள உறவில் தங்கள் வாழ்வில் பயணத்தை அமைத்து வாலாகாமல் தலையாக கீழாகாமல் மேலாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் கடாட்சித்தள்ளும். ஆலயத்தில் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை சந்திக்கட்டும், உம்மை அறியட்டும், உம்மை பற்றி கொள்ளட்டும், உம்மோடு தங்களோட வாழ்வை அமைத்து ஆசீர்வாதங்களாய் மாற கிருபை செய்வீராக. ஏறெடுத்து படைக்கப்பட்ட அன்பு காணிக்கைகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன். ஸ்தோத்திர பலிகளாய், தசமோபங்களாய், பொருத்தனை காணிக்கைகளாய், மிஷனரி ஃபண்டுகள், வட இந்திய ஊழிய அர்ப்பணங்கள், வேதாகம கல்லூரிக்கு வேத மொழிபெயர்ப்பு ஊழியங்கள், புதிய ஆண்டவரே ஊழியங்களுக்கு, சபையின் வளர்ச்சி திட்டங்களுக்கு, சுவிசேஷ பிரபல்யங்களுக்கு, ஏழைகளுக்கு ஏழை ஊழியர்களுக்கு என்று பல்வேறு வகையில் தியாகமாய் கொடுத்திருக்கிற சிறிதும் பெரிதுமான காணிக்கைகளை சுகந்த தூபமாய் என் அருமையாண்டவர் ஏற்றுக்கொண்டு உடைய உத்தம கணக்கில் வைத்து இவைகள் நிமித்தம் அவருடைய கையிட்டு செய்யும் வேலைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருஷி பலன்கள், மிருக ஜீவன்கள் பெருக்குமான பலனை தரச் செய்யும். தொழில் ஸ்தாபனங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். வேலையிடங்கள் மனரம்யமாகட்டும். வேலை அழுத்தங்களில் வேதனைகளுக்கு நீங்களாக்கி பிள்ளைகளை எல்லாருடைய கண்கள் தயகிடைக்க பண்ணி கரம் பிடித்து நடத்துவீராக. ராஜாவே, ஒரு ரூபாய் வீண் செலவில்லாம சதி சற்பனைகளுக்கு நீங்களாக்கி அப்பத்தின் தண்ணீரையும் ஆரோக்கியமாக்கி நித்திர இன்பமாக்கி பிள்ளைகள் தேசத்தில் கனிவிருட்சங்களாய் படர கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கனம் பண்ணுகிறதற்கும் கனம் பண்ணாதற்கும் உள்ள வித்தியாசத்தை என் கர்த்தர் தேசத்தில் ஒரு நாட்கள் தலைமுறையிலும் நிரூபிப்பீராக. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். கடந்த நாட்களில் ஆலயத்தின் வெவ்வேறு பணிவிடை செய்கிற உள்ளங்களை நீர் ஆசீர்வதியும். சிறிதும் பெரிதுமான பராமரிப்பு பணிகள், ஆலய ஊழியங்கள், வெவ்வேறு துறையிலே தியாகமாய் செய்யக்கூடியதான அர்ப்பணமான அவர்களுடைய பணிவிடைகள், ஒவ்வொரு பதவியையும் பொறுப்பையும் உத்தமமாய் செய்கிற அன்புள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட ஆராதனைக்கு உதவியாக இருக்கிறதான ஆமென் இசை வாசித்து ஒலி ஒளி அமைத்து பாடல் பாடி ஒழுங்குகள் பலது செய்து உதவியாக இருக்கிற நமது கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குகிற கர்த்தருடைய கரம் முத பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கரம் முத பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. எங்களுக்கு தேவையான திவ்ய வார்த்தைகள் இந்த நாளில் தாரும். எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த ஆராதனை தொடர்ந்து இந்த ஐக்கிய ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ளும் வாய்ப்பை எங்களுக்கு தாரும். கர்த்தர் தந்தை காலங்களிலே உமக்கு பிரியமுள்ளவர்களா இப்படி திருவுள சித்தத்தை அறிந்து செயல்பட தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எங்களோடு பேசும். வந்திருக்கிற சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர் வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் வாசித்ததான வேத பகுதிக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப பகுதியில் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூறிய ஒரு உவமையை நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தி, ஒரு சின்ன செய்தியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தன்னோடு இருந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற நிலைமையில் உவமையாய் சொல்லும் பொழுது அவர் ஒரு ராஜாவை சொல்லுகிறார். ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணம் ஒழுங்கு செய்கிறார். திருமணம் ஏற்படுத்துகிற பெற்றாருக்கு தன் பிள்ளையுடைய திருமணம் மிக முக்கியமானது. திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு திருமணம் மிக்க மகிழ்ச்சியானது. அவ்வண்ணம் திருமணம் ஒழுங்கு செய்த நிலையில் நாம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் ஊழியக்காரரை அனுப்புகிறான்.
அப்போ 3ஆம் வாக்கியத்தினுடைய துவக்க அந்த வார்த்தை என்ன அழைக்கப்பட்டவர். அப்போ ஏற்கனவே ராஜா தன்னுடையதான மகனின் திருமணத்திற்கு அநேகரை அழைத்திருக்கிறார். அந்த அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு அந்த நாளிலே வருவதற்கு திரும்ப தன்னுடைய வேலைக்காரரை, தன்னோடு இருந்த தனக்கு சேவகம் பண்ணுகிற வேலைக்காரரை அனுப்புகிறார். அவர்கள் போய் திரும்ப ஞாபகப்படுத்தி வாருங்கள் என்று அழைத்த பொழுது அவர்கள் வர மனதில்லாது இருந்தார்கள். 4ஆம் வாக்கியத்தில் அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அனுப்பி, நீங்கள் போய் என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு 3ஆம் முறையும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். வேறே ஊழியக்காரர்களை அனுப்பி வாருங்கள், நான் எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று அழைத்தான். இந்த 5ஆம் வாக்கியத்தில் வாசிக்கும்போது அழைக்கப்பட்டவர்களோ அதை என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார், அற்பமாய் எண்ணினார்கள், நிசாரப்படுத்தினார்கள், முக்கியப்படுத்தவில்லை. ஒரு ராஜா தன் தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது அந்த தேசம் அவனுடைய சொத்தாக இருக்கும். டெமோக்ராட்டிக் நம்ம மக்களாட்சியின் நிலைமையில் நம்முடைய சொத்து நமக்குரியது. நாம் சேர்ந்து சட்டங்களை இயற்றுகிறோம். நம்முடைய பிரதிநிதிகள் நம் மூலமாய் சட்டங்களை இயற்றி தேசத்தை நிர்வாகம் பண்ணுகிறார்கள். ஒரு ராஜா தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது அந்த தேசம் அவனுக்கு சொத்து, அவனுடைய விருப்பம் அது சட்டம். அந்த ராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்றாதவர்களை ராஜாவின் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அவன் செய்வான். ஆக ராஜா அந்த ராஜ்யம் இப்போ அந்த தேசத்தின் ராஜாவின் மகனுக்கு திருமணம் செய்வதற்கு தான் ஏற்கனவே அழைப்பு கொடுத்தான். 2வது ஊழியர்களை திரும்ப அனுப்பி அழைக்கிறான். 3ஆம் முறையும் ஆட்களை அனுப்பி தன் மகனுடையதான கல்யாண விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறான். இந்த அழைப்பு பெற்றவர்கள், அழைக்கப்பட்டவர்களுடைய மனநிலை என்ன? அதை அற்பமாய் ராஜாவின் ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணினதோடு அவங்க என்ன செய்தாங்க? ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். வயலிலே தண்ணீர் பாய்ந்ததா, எரு போடப்பட்டிருக்கிறதா, நன்றாய் வளர்கிறதா என்று பார்க்க அவன் வயலை உடையவன் வயலுக்கு போனான், வியாபாரம் செய்கிறவன் வியாபாரத்திற்கு போனான். நான் இன்னைக்கு போகலைன்னா எனக்கு நஷ்டம், என்னுடையதான வாடிக்கையாளர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள். ராஜாவாகட்டும், ராஜாவுடைய மகனுக்கு திருமணமாகட்டும், நம்ம காரியங்களை பார்ப்போம் என்று சொல்லி வியாபாரம் செய்கிறவன் வியாபாரத்துக்கு போய்விட்டான். 6ஆம் வாக்கியத்தில் பார்க்கும் மற்றவர்கள் ராஜாவின் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அடுத்த வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது 7ஆம் வாக்கியத்தில் ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். இந்த பகுதி அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு மனதில் இருந்த முதல் முக்கிய அழைப்புக்கு உரியவர்களாயிருந்தவர்கள் தன் சொந்த ஜனம் அல்லது இஸ்ரவேல் ஜனம். அவர்களுக்குத்தான்
இந்த வேதத்தின் மகத்துவங்கள் எழுதி கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை அறிந்திருந்தார்கள். அந்த ராஜா பரலோக பிதா தன் குமாரன் கிறிஸ்து மணவாளன், அவரை வரவேற்க, அவருடையதான சந்தோஷத்துக்கு பங்குள்ளவர்களாயிருக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஆண்டவருடைய அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். தங்களுடைய சொந்த காரியங்களை முக்கியப்படுத்தினார்கள். யோவான் ஸ்நாபகனை கொலை செய்தார்கள். ஆண்டவர் இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள். யாக்கோபையும் கொலை செய்தார்கள். ஆண்டவர் தன்னுடையதான வேலைக்காரரை கொலை செய்த அந்த இஸ்ரவேலர்களை, அவர்கள் தங்களுடையதான வேலைகளை முக்கியப்படுத்தி போன அந்த ஜனங்களை அழிப்பதற்கு மனதில் கொண்ட திட்டம் நேரமே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க அசட்டை பண்றீங்க, கொலை செய்கிறீங்க, ஆனா உங்க பட்டணம் சுட்டரிக்கப்பட போகிறது. இதை முன்னறிவிக்கிறார். கண்டுகொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது நடந்தது. அது கிபி 70ஆம் ஆண்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நடந்தது. கொலை செய்யப்பட்டவர்கள் ஏராளம். கடைசியில் அந்த தேசம், பட்டணம் எருசலேம் சுட்டரிக்கப்பட்டது. 19 நூற்றாண்டுகள் இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்தில் வியாபாரம் பண்ணவில்லை, வயலுக்கு போகவில்லை. அவர்களுக்கு சொந்த தேசத்தில் கால் வைக்க முடியவில்லை. இது அந்த தேசத்தில் நடக்கப் போகிற காரியத்தை ஆண்டவர் இந்த உவமையின் மூலமாய் முன்னறிவித்தார். இரண்டாவது பகுதி, இந்த ராஜா சும்மா இருக்கவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்கள். 8ஆம் வாக்கியம், அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள், தகுதியற்றவர்களாய் போனார்கள். ஆகையினால் 9ஆம் வாக்கியம், நீங்கள் வழிச்சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ ராஜாவின் மனதிலே தன் மகனுடையதான கல்யாணம் மிக முக்கியமாயிருக்கிறது. அந்த விருந்துக்கு அழைப்பு தேசத்தில் உள்ள மற்ற ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ராஜா தீர்மானித்தான். அப்பண்ணம் தீர்மானிக்கப்பட்ட நிலைமைதான் யூதர் அல்லாதவர்கள், புறஜாதிகள் ஆண்டவருடையதான மகிமையான சுவிசேஷத்திற்கு பங்காளிகளாவதற்கு கர்த்தர் எடுத்த தீர்மானம். புறஜாதிகளுக்கு இந்த வேத புஸ்தகத்தினுடையதான காரியம் துவக்கம் முதல் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுப்பதற்கு யூதரை ஆண்டவர் பயன்படுத்த விரும்பினார். யூதர்கள் அதை செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு புறஜாதிகளுக்கு அந்த அழைப்பு கொடுக்கும் திட்டத்தை தன் மனதில் வைத்திருந்ததை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ராஜா தன் ஊழியக்காரர்கள், தன்னுடைய சுவிசேஷகர்கள், தன்னுடைய வேலையாட்களை பயன்படுத்தி தேசத்தின் ஜனங்களுக்கு போய் சொல்லுங்கள், ராஜாவின் மகனுடைய திருமண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள். அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு
இந்த உலகத்தில் இருந்த பொழுது கொடுத்த அழைப்பை நாம் ஒன்று கவனித்தால் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போக ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டுடைய ஊழிய பகுதியில் ஆயத்துறையில் பணியில் இருக்கிற ஒருவன் மத்தேயு, வரி வசூல் செய்கிறவன். அந்த ஆயத்துறையில் ரோம அரசாங்கத்தின் கீழிலே செயல்பட்ட அதிகாரிகளை யூதர்கள் அற்பமாய் எண்ணினார்கள். கூடுதல் வரி வசூல் செய்வாங்க. அவர்கள் தங்களுடைய தேசத்திலிருந்து அந்நிய தேசத்துக்கு வேலை செய்கிறவர்கள் என்று சொல்லி அற்பமாய் எண்ணினார்கள். அப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட பணி செய்கிற ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிற மத்தேயு என்பவனை இயேசு கண்டு, என் பின்னே வா என்று அவனை அழைத்தார். அவன் உடனே இயேசுவை பின்பற்றி போனான். அவன் வீட்டில் ஒரு விருந்து செய்தான். அவனுடைய சிநேகிதரை அழைத்தான். அவனோடு பணி செய்த இன்னும் பல ஆயத்துறை ஆயம் அல்லது வரி வசூல் பண்ணுகிற பலரை அவன் அழைத்து அந்த விருந்தில் பங்காளி ஆக்கினான். இதை கண்ட பரிசேயர்கள், எப்படி சொன்னா, யூதர்களில் கொஞ்சம் வைராக்கியம் உள்ளவங்க, பழைய ஏற்பாட்டு வேதாந்தத்தை எல்லாம் அறிந்தவங்க, இயேசுவை பார்த்து, இயேசுவோடு இருந்த மற்றவர்களை பார்த்து, உங்க போதகர் எப்படி இந்த ஆயக்காரரோடு பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறார், தீட்டுப்பட்டவர்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற இவர்களோடு உங்க போதகர் இயேசு எப்படி சேர்ந்து போஜனம் பண்ணலாம் என்று அவர்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். இயேசு அதற்கு என்ன பதில் கொடுத்தார்? பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவை, சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. ஆக வியாதிப்பட்டவர்கள் ஒரு மருத்துவரை காணும் பொழுது சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் வந்திருக்கிறார், என்னுடைய வருத்தத்தை சொல்லுவேன், எனக்கு பரிகாரம் உண்டாகும் என்று அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இப்போ இயேசு சொல்லுகிறார், நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். அப்போ ஒவ்வொரு தனி மனிதன் ஆண்டவருடைய பார்வையில் தூரமாயிருக்கிறான், உறவில் முறிந்திருக்கிறான், சிருஷ்டித்த தேவனோடுள்ளதான உறவை இல்லாமல் அனுபவிக்காமல் இருக்கிறான். அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிற ராஜா, சிருஷ்டித்த ராஜா சகலத்தையும் அவனுக்கு நன்மையாய் கொடுத்திருக்கிறார். காலையில் உதிக்கும் சூரியனை மகிழ்ச்சியோடு காலையில் எழும்பி சந்திக்கிறான். அழகாய் வீசுகிற தென்றலை காற்றை உணர்ந்து 5 காசு கொடுக்காம சுவாசிக்கிறான். 5 காசு கொடுக்காம நல்ல மழை அவன் அனுபவித்து தன் கிருஷி பலன்களுடைய நன்மைகளில் களி கூறுகிறான். அவனுக்கு வேண்டிய இயற்கையான சகலத்தையும் கைகூடி வர பண்ணி அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எவ்வளவு மகிழ்ச்சியாய் ஆண்டவர் கொடுத்த பூமியை சுதந்தரித்து வாழ்கிறார்கள்.
இவர்கள் தங்களுடைய வாழ்வில் இந்த ராஜாவை தேடாமல் இருக்கிறாங்க. நட்டாலும் தண்ணீர் பாய்ச்சினாலும் எரு போட்டாலும் பராமரிப்பு செய்தாலும் விளைய செய்கிறது கர்த்தர். எவ்வளவு நல்ல மரங்களை நாம் நட்டாலும் கனிகளை தர வைக்க வேண்டுமேயானால் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கேற்ற காலத்தில் உள்ள காலநிலையையும் மழையையும் வாய்ப்பையும் கொடுத்து அதை கனி உள்ளதாய் மாற்றுகிறது கர்த்தருடைய செயல். யுத்தத்திற்கு குதிரைகளும் படைகளும் ஆயத்தமாக்கப்பட்டாலும் வெற்றி ஆண்டவர் தர வேண்டும். எல்லாம் நாம் நம்மால் இயன்றதை செய்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உரிய நேரத்தில் மழை பெய்யாவிட்டால் கிருஷி பலன்கள் எல்லாம் நஷ்டமாகும். சில இடங்களிலே வெயில் கூடுதல் ஏற்படுவதனால் ஏற்படுகிற தீயினால் எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள், எத்தனை ஆயிரம் வீடுகள், குடும்பங்கள் நஷ்டமடைகிறது. மழை ஆரோக்கியமாய் பெய்யலன்னா எத்தனை எத்தனை பாதிப்புகள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அழகாய் கட்டி பராமரித்த வீடுகள் நொடிப்பொழுதில் தகர்ந்து அரிக்கப்பட்டு போகிறது. மனிதன் பார்த்து வேதனைப்படுகிறான், மனிதனும் அழிக்கப்படுகிறான். எவ்வளவு சமாதானமாய் எதிர்பார்ப்போடு காரியங்கள் எல்லாம் நமக்கு வெற்றியாய் நடக்கும் என்று எதிர்பார்த்து கணக்கிட்டு காரியங்களை செய்யக்கூடியதான உலகத்தில் திடீரென்று வரக்கூடியதான யுத்த சூழ்நிலைமைகள் பாதிப்புகளினாலே பொருட்கள் விலையேறுகிறது, மரண பயங்கள், வேலை இழப்புகள், திடீரென்று ஏற்படக்கூடியதான ஏமாற்றங்கள், வேதனைகள், குலுங்கி நிற்கிறார்கள். எல்லாம் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அதை குறித்து ஒன்றும் சிந்திக்கவில்லை. இவையெல்லாம் ராஜாதி ராஜா செய்கிறார், நமக்கு அனுகூலமாய் செய்கிறார். அந்த ராஜா எவ்வளவு நல்லவர் என்று சொல்ல மனிதனுக்கு நேரம் இல்லை. அந்த நிலையில் அவன் பாதிக்கப்படுகிறான். அந்த ஆண்டவரோடு உள்ள உறவில் அந்த ராஜாவின் பிரமாணங்களை கைக்கொள்ளும் ஒரு வாழ்வு அவனுக்கு இல்லாததினால் ராஜாவின் விருப்பங்களுக்கு மாறாய் அவன் செயல்படுகிறான். ஆகையினால் அவருடைய வாழ்வில் பல பாதிப்புகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது, பல இக்கட்டுகள் வருகிறது. அப்பொழுதும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இவன் ராஜாவின் விருப்பத்தை செய்கிறவனாய் மாற வேண்டும். இயேசு சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு உதவி செய்யவே நான் வந்திருக்கிறேன். ஆக ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆண்டவர் சிருஷ்டித்த தேவனோடுள்ள உறவில் வருவதற்கு அவருடைய விருப்பத்தில் இணங்கி இந்த நன்மைகளை தருகிற, இந்த பாதுகாப்பை தருகிற, இந்த பராமரிப்பு செய்கிற, தவறுகளில் பொறுமையோடு இருந்து நம்மை திருத்த விரும்புகிற, நம்மை உருவாக்க விரும்புகிற அந்த ராஜாவின் விருப்பத்தின் மக்களாக என் ஜனம், என் தேசத்தின் என் ஜனம் என்று உரிமை கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உயர்த்துவதற்கு விரும்புகிற ராஜாவின் விருப்பத்துக்கு இணங்கின மக்களாக மாற்றுவதற்கு அழைப்பு கொடுக்கிறான். அந்த அழைப்பு நமக்கும் வருகிறது. ஆக மனம் திரும்புகிறதற்குள்ள அழைப்பு முதல் அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிறார். மனதை ராஜாவுக்கு நேரே திருப்புங்கள். இந்த அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த ராஜாதி ராஜாவுக்கு நேரே மனதை திருப்புங்கள் என்று ஆண்டவர் இயேசு தொடங்கி இன்று வரைக்கும் அவ்வப்பொழுது உலகத்திலே முக்கு மூலைகளில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு, ராஜாவின் ஆளுகைக்குள்ளே வாருங்கள், ராஜாவின் விருப்பத்தை செய்யுங்கள், ராஜா அருளுகிற நன்மைக்கு நன்றி உள்ளவர்களாய் மாறுங்கள், அந்த ராஜாவோடுள்ள உறவில் வாழுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ராஜாவின் விருப்பத்துக்கு மாறாய் நடப்பது ஆரோக்கியம் அல்லவே. நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரோடு ஒன்றுபட்டு வாழ்வதல்லவோ
ஆரோக்கியம். பெற்றாரோடு இணைந்து வாழ்வதல்லவா பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் பாதுகாப்பும் நன்மையும். பெற்றாருக்கு எதிர்த்து நடக்கிற ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு என்ன, மகிழ்ச்சி என்ன, ஆரோக்கியம் என்ன, பராமரிப்பு என்ன, எதிர்காலம் என்ன? கேள்விக்குறி. ஆக அழைப்பு நமக்கு வருகிறது. அந்த அழைப்பு நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். மனம் திரும்பு, மனதை உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு நேரே திருப்பு என்று அழைக்கிற அழைப்பு சிருஷ்டித்த ராஜாதி ராஜாவினால் உண்டாகிறது. ஒரு தனி மனிதனுடைய அழைப்பு அல்ல, அது ராஜாவின் அழைப்பு. அந்த அழைப்பை அசட்டை பண்ணக்கூடாது அன்பே, அற்பமாய் நினைக்க கூடாது. நீ கிடைக்கிற நாட்களில் உன் வேதனைகள், உன் வருத்தங்கள், உனக்கு உதவி செய்வதற்கு அவர் கடந்து வரும் பொழுது யார் உன்னை எவ்வளவு அற்பமாய் எண்ணினாலும், எவ்வளவு நிசாரமாய் உன்னை எண்ணினாலும், உன்னை நேசிக்கிற உன் ஆண்டவர் உனக்கு உதவி செய். உன் காயங்களை கட்ட, உன் மனதை புதுப்பிக்க, உன் வாழ்வை பிரகாசமாக்க, உன் எதிர்காலத்தை ஒளியுள்ளதாய் மாற்றுவதற்கு, உன்னை ரட்சிப்பதற்கு, உனக்குரிய வாழ்வுக்கு, ராஜாவின் விருப்பமான மகிழ்ச்சியான வெற்றியான வாழ்வுக்கு உன்னை கொண்டு வருவதற்கு உன்னை அழைக்கிற அழைப்பு முதல் அழைப்பு. அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதை அற்பமாய் எண்ணக்கூடாது. இரண்டாவது, நாம் எபேசியர் நிருபம் 1 அதிகாரத்திலே திருப்பினால், எபேசிய நிருபம் 1 அதிகாரம், எபேசிய நிருபம் 1 அதிகாரம் 13-14 வாக்கியங்கள். எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்போ மனம் திரும்புகிற ஒரு நிலைமை, ரட்சிப்பு அல்லது நமக்குரிய ஸ்தானத்திற்கு, நம்முடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்திற்கு, நம்முடைய எதிர்கால ராஜாவின் அந்தஸ்துக்கு, மகிமைக்கு தக்கபடி வாழ்வதற்குள்ள வாழ்வுக்கு உள்ள அழைப்பு. அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியினாலே அவளை நிரப்பும் பொழுது ராஜாவின் மனதை புரிந்து கொள்ள, சிந்தையை அறிந்து கொள்ள, வழிகளை புரிந்து கொள்ள, ராஜாவின் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற மக்களாய் வாழ ராஜா வாய்ப்பு தருகிறார். மனம் திரும்பியவர்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுவதுதான் ஞானஸ்நானம். ராஜாவே, உம்முடைய விருப்பத்தின்படி உம்மோடுள்ள உறவில் வாழ என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று உடன்படிக்கை பண்ணும் நிலைமைதான் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது. இயேசு தெய்வகுமாரன் எனக்காக சிலுவையில் மரித்தார், என் பாவங்களை மன்னிப்பதற்கு, என் நோய்களை குணமாக்குவதற்கு, எனக்கு ஒரு புது வாழ்வை தருவதற்கு, என் தண்டனையை என்னை விட்டு நீக்க, என் சாபத்தை என்னை விட்டு போக்க, என் அற்பமான நிலையிலிருந்து ராஜாவின் பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு என்னை உயர்த்துவதற்கு, ராஜாவின் பிரஜை என்ற நிலைமைக்கு என்னை உயர்த்துவதற்கு ஆண்டவர் பாராட்டி அன்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை கழுகி என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய அன்பு பிள்ளையாய் என்னை மாற்றும், உம்முடைய அந்தஸ்துக்கு என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுக்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கை உண்மையில் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தரக்கூடிய அச்சாரம், என்கேஜ்மெண்ட், உறுதி செய்தல். நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன் என்று உறுதி செய்கிறதான அச்சாரம், அட்வான்ஸ், முத்திரை. இந்த பரிசுத்த ஆவியை எனக்கு ஆண்டவர், நமக்கு ஆண்டவர் தரும் பொழுது தேவனுடைய மனதின்
ராஜாவின் மனதை புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு எனக்கு தருகிறார். அந்த ராஜாவின் விருப்பத்தை என் வாழ்வில் நான் மனதை அவருக்கு நேரே திருப்பும் பொழுது அவருடைய விருப்பமான செயல்களுக்கு என் வாழ்வை அர்ப்பணிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்தை நாம் திருப்பினால், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தன்னுடைய சாட்சியை சொல்லும் முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் அறிவித்தேன். இப்போ தேவனுடைய ஒரு பணியாளன் பவுல் தேசமாய் போகிறான், அழைப்பு கொடுக்கிறான். அந்த அழைப்பு என்ன? உன்னை சிருஷ்டித்த தேவனிடத்திற்கு உன் மனதை திருப்பு, மனம் திரும்பு, அவரோடு ஒன்றுபட்டு வாழ் என்று சகல ஜனத்திற்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற அழைப்பு அறிவிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி அநேகரில் ஒருவன் பவுல் அப்போஸ்தலன். இப்போ ஒரு சாட்சியாய் சொல்லுகிறான், அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்பட வேண்டும், வாழ்வில் ஆண்டவருடைய வழிகளில் ஒன்றுபட வேண்டும், விருப்பங்களோடு ஒன்றுபட வேண்டும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். உன் மனதை ராஜாவின் விருப்பத்துக்கு திருப்பும் பொழுது அந்த ராஜஸ்திதிக்கு ராஜாவுக்கு அந்தஸ்துக்கு தக்க காரியங்களை நீ சிந்திக்க வேண்டும், நீ பேச வேண்டும், நீ செய்ய. பெற்றாருக்கு அதுதானே விருப்பம். என் பிள்ளை நான் விரும்புகிற என்னுடைய அந்தஸ்துக்கு தக்கபடி அந்த ஒழுங்கிலே, அந்த செயல் திறன்களிலே, அறிவிலே, பழக்கங்களிலே, சுபாவங்களிலே என் பிள்ளை விசேஷமா இருக்கணும், வளரணும். அப்படி பெற்றார் பிள்ளைகளை குறித்து விரும்புவது தவறல்லவே. அந்த விருப்பத்தை புரிந்து அந்த விசேஷமான பிள்ளையாய் வளரும் பொழுது அந்த பிள்ளை எவ்வளவு மேன்மையாய் இருக்கும். இப்போ ராஜாதி ராஜா மனதை அவருக்கு நேரே திருப்பின உள்ளத்திற்கு பரிசுத்தாவியின் மூலமாய் சொல்லுவார், என் மனதை புரிந்துகொள், என் வழிகளை கற்றுக்கொள், என்னுடைய ஒழுங்குகளை நீ பின்பற்று, என்னுடைய சுபாவத்தை போல உன் சுபாவத்தை நீ மாற்றிவிடு, நீ என்னுடைய அந்தஸ்துக்கு தக்க என் பிள்ளையாக என் ராஜ்யத்தின் பிரஜையாக நீ உயர்ந்து விடு என்று சொல்லும் ஒரு உணர்வு பரிசுத்தாவியானவர் தருகிறார். அந்த பரிசுத்தாவியானவர் இந்த ராஜாவின் விருப்பமாகிய வசனங்களை உணர்த்துகிறார். இந்த வசனங்களை தியானி, இந்த அவருடைய விருப்பத்தை நீ செயல்படுத்து என்று என்னை ஒவ்வொரு நேரமும் உணர்த்துகிற பரிசுத்தாவியை கர்த்தர் எனக்கு தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பவுல் மனம் திரும்பி குணப்படு, மனம் திரும்புதலின் படி உள்ள செயல்களை செய்ய ஆரம்பி என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 26, 27 வாக்கியங்களை திருப்பினால், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 2ஆம் வாக்கியம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் இந்த மனம் திரும்பிய
மக்களை குறித்து இன்னொரு பாஷையில் சொல்லுகிறார். மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி மணவாளன் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிக்கு தன் மணவாட்டி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நிலைமைக்கு தகுதிப்படுத்துகிற பணி பலர் செய்வாங்க. இந்த உலகத்தில் கல்யாண நாளுக்கு அநேகரை பெயிண்ட் அடிப்பாங்க, பல வகையான டிசைன் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு முன்னே கண்ட நிலைமையில் அன்னைக்கு இருக்க மாட்டாங்க. அது ஒரு வாடிக்கையாக இன்றைக்கு மாறி இருக்கு. கல்யாண நாளுக்கு வேண்டி இன்னொரு ரூபத்தை செயற்கையாக ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய ராஜஸ்திதிக்கு தன்னுடைய மகிமைக்கு ஏற்ற சிந்தை, சுபாவம், பழக்கம், ஈடுபாடு, உறவு, செயல்களில் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த தகுதி அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த பணியை செய்வதற்கு பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்ததான் நிலைமை. அவருடைய சிந்தை என்ன? குமாரனாகிய கிறிஸ்து மணவாளன் போல இந்த சபை மக்கள் ஒரு மணவாட்டியாக என் ஆண்டவருக்கு முன்னே நிற்க வேண்டும். மணவாளனாகிய கிறிஸ்து பார்க்கும் பொழுது, ஹா, என் ரத்தத்துக்கு ரத்தம், என் மாம்சத்துக்கு மாம்சம், என் சுபாவத்துக்கு ஒத்தவர்கள், என்னுடையவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஆதாமுக்கு முன்னே நின்ற ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி அவனுக்கு முன்னே நிறுத்தியவள் என் மாம்சத்துக்கு மாம்சம், என் எலும்புக்கு எலும்பானவள் என்று ஆர்வமாய் அணைத்துக் கொண்ட நிலைமை போல நாம் கர்த்தருக்கு முன்னே நிற்கும் பொழுது கரை திரை ஒன்றுமில்லாம பரிசுத்தமும் பிழையற்ற மகிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து அநேக ஊழியர்களை நமக்கு அனுப்புகிறார். பரிசுத்தாவியானவரை நமக்குள்ளே வைக்கிறார். நம்மை அந்த நிலைமைக்கு நடத்த விரும்புகிறார். நாம் என்ன செய்யணும்? அசட்டை பண்ணக்கூடாது, அற்பமாய் நினைக்க கூடாது. நாம் என்ன செய்யணும்? அழைப்புக்கு செவி கொடுக்க வேண்டும். மனதை கர்த்தருக்கு நேரே திருப்பு. ஒவ்வொரு நாளும் திரும்பவும் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். அந்த அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, நீ யார்? உன்னை ஆண்டவர் முத்திரித்திருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு சொந்தமாய் அவருக்கு முன்னே நிற்க வேண்டும். அவருடைய ராஜஸ்திதிக்கு நீ வளர வேண்டும். அவர் உனக்கு வேண்டிய ஆயத்தம் பண்ணின வாழ்வுக்கு வா. அவரோடு ஒன்றுபட்டு வாழக்கூடிய வாழ்வுக்கு வா. உனக்குரிய படிப்பை அவர் வைத்திருக்கிறார், உனக்குரிய பணியை வைத்திருக்கிறார், உனக்குரிய வாழ்வு துணையை வைத்திருக்கிறார். நீ எங்கே வசிக்க வேண்டும், நீ எந்த காரியங்களை செய்ய வேண்டும், ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் உரிய ஆலோசனை தருவதற்கு அவர் உயர்ந்த வாழ்வு உனக்கு வைத்து உனக்கு உதவி செய்யவே பரிசுத்தாவியை உனக்கு தந்திருக்கிறார். நீ செவி கொடு, அந்த பரிசுத்தாவி நடத்துதலுக்கு ஒப்புக்கொடு. மேலும் இவர்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறார்கள், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. நீ என் பிள்ளையாயிரு, என்னுடைய ராஜ்யத்தின் பிரஜையாயிரு, நான் விரும்புகிற மணவாட்டியை போலிரு, என் விருந்துக்கு நீ தகுதிப்படு. அழைப்பு வரும் பொழுது அதனால எனக்கு முக்கியத்துவம் கிடையாது. என் வயல் ஆச்சு, என் தொழில் ஆச்சு, என் வாழ்க்கை ஆச்சு, அது ஒண்ணு எனக்கு கவலையே கிடையாது என்று நாம் போகக்கூடாது. இப்போ ராஜாவின் இரண்டாம் அழைப்புக்கு அநேகரை அழைத்து ராஜாவின் விருந்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள், வந்தார்கள். ராஜா விருந்தாளிகளை, அழைக்கப்பட்ட விருந்தாளிகளை பார்க்க உள்ளே வரும் பொழுது அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கல்யாண வஸ்திரம் இல்லை, ராஜ வஸ்திரம். அழைக்கப்பட்டவர்களுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த ராஜ வஸ்திரம் தரிக்காம ஒருத்தன் உள்ளே இருக்கிறான். சிநேகிதனே, எவ்விதம் இங்கே வந்தாய்? அவனுக்கு பேச வாய் வரவில்லை. ராஜா அவனை பார்த்து வேலைக்காரர்களை குறித்து, வேலைக்காரர்களோடு இவனை கையும் காலும் கட்டி புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று கட்டளையிட்டார். ராஜா அழைத்த ஒவ்வொருவருக்கும் ராஜ வஸ்திரத்தை கொடுத்து ராஜஸ்திதிக்கு, ராஜாவின் மகனுடைய கல்யாணத்துக்கு விருந்துக்கு தகுதிப்படுத்தினது போலவே உங்களையும் என்னையும் எங்கேயோ இருக்கிற நம்மை எப்படியோ வாழ்கிற நம்முடையதான குறுகிய எண்ணங்களோடு, போட்டி பொறாமையோடு, கோபம், வைராக்கியம்,
அசுத்தமான பார்வை, செயல்கள், ஈடுபாடுகள், சண்டைகள், பிரச்சனைகள், எப்பேற்பட்ட மன வருத்தங்கள், எங்கேயோ எவ்வளமோ வாழக்கூடிய நம்மை மாற்றி நம்முடைய காயங்களை கட்டி நமக்கு ஆண்டவருடைய சிந்தையை தந்து, ஆண்டவருடைய வழிகளை கற்றுத்தந்து, ஆண்டவரோடு உள்ளதான் அன்பை, உறவை நமக்கு தந்து, ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை கவனித்து கேட்டு ராஜா அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய சிருஷ்டிப்பிலே, அவருடையதான அவர் குறித்த பாதையிலே, அவர் நியமித்த நன்மைகளிலே, அவருடையதான வழிமுறைகளிலே, அவருடைய ஆலோசனைகளிலே அநேக ஊழியர்களை கொண்டும் பரிசுத்தாவியை கொண்டும் நமக்கு நித்தமும் போதித்து நடத்துகிற நிலைமையில் ராஜஸ்திதிக்கு நாம் சிந்திக்கும் பொழுது அந்த நற்கிரியைகளை செய்கிறோம். நம்முடைய பேச்சு வித்தியாசப்படுகிறது, நம்முடைய சிந்தைகள் வித்தியாசப்படுகிறது, உறவுகள் வித்தியாசப்படுகிறது. கோபத்துக்கு பதிலாக, சண்டைக்கு பதிலாக தாழ்மை உண்டாகிறது, மன்னிக்கும் குணம் உண்டாகிறது, அன்பு உண்டாகிறது. பொருட்களை நஷ்டப்படுத்துகிற, சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற, வாழ்வை நஷ்டப்படுத்துகிற பழக்கங்களை விட்டுவிடுகிறோம். புத்தி உண்டாகிறது. ஆண்டவரை அறிய, சிருஷ்டிகரோடு உள்ள உறவில் ராஜஸ்திதியில் வாழ, மனைவிக்கு ஆறுதல் உண்டாக, புருஷனுக்கு தேர்தல் உண்டாக, பிள்ளைகளுக்கு மாதிரி உண்டாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, உறவுகள் செழிக்க இனிமை உண்டாகிறது, அன்பு உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, ரட்சிப்பின் சந்தோஷம், உறவுகளில் செழிமை, இவைகள் குடும்பங்களில் உண்டாகிறது. இந்த நிலைமை கரைகளை போக்குகிறது, உறவுகளை ஒன்றுபடுத்துகிறது, பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது. அவர்கள் தெய்வ சமூகத்தை அனுபவிக்கிறார்கள், சிருஷ்டித்த ராஜாதி ராஜாவை உணர்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு முன்னே நாம் வெளிப்படுத்தின விஷயம் சீக்கிரமாய் அதை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் முதல் வாசிக்கும் பொழுது நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவனை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுகின்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆக மெல்லிய வஸ்திரம், வெண்மையான வஸ்திரம் நம்முடைய தூய்மையான வாழ்வை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு வாழ்வு, ஒரு கரை, ஒரு அழுக்கு இல்லாம, ஒரு நாளும் ராஜாவின் மனதை காயப்படுத்துற, வருத்தப்படுத்துற ஒன்று நாம் பேசக்கூடாது, நான் சிந்திக்க கூடாது, நான் உட்படக்கூடாது. அப்பாவுடைய மனதை, அம்மாவுடைய மனதை நான் காயப்படுத்தக்கூடாது, வருத்தப்படுத்தக்கூடாது. அவளை மனதோடு ஆசீர்வதிக்க வேண்டும், குருக்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பெரியவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆரோக்கிய சிந்தனை வருகிறது. அசட்டை பண்ணின வாழ்வு மாறி விரும்பி தரமுள்ள, அந்தஸ்துள்ள, மனம் திரும்பிய, புத்தி தெளிந்த ஒரு வாழ்வு உண்டாகிறது. அது ராஜாவின் விருப்பம். அந்த ராஜஸ்திதிக்குள்ள சிந்தனை, செயல்பாடு நற்கிரியைகளுக்கு நம்மை நடத்தி தகுதிப்படுத்துகிறது. மெல்லிய வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதி செயல்கள், கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு, கர்த்தரால் போதிக்கப்பட்டு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாலும் பரிசுத்தாவியினாலும் வழிநடத்தப்பட்டு தகுதி அடைகிற ஒரு நிலைமை, குடும்ப வாழ்வு, ராஜஸ்திதிக்கு தக்க குடும்ப வாழ்வு. பணியில் ஈடுபடுவது, ராஜஸ்திதிக்கு தக்க உறவில், உத்தமத்தில், விஸ்வஸ்ததையில் பணி செய்கிற பணியிடங்களின் செழுமை, சமூக வாழ்வு, ஆண்டவருடைய திவ்ய நம்பிக்கைக்குரிய, வார்த்தையில் உண்மையுள்ள, ஜீவியத்தில் தூய்மை உள்ள, எந்த வேற்றுமை இல்லாம, காழ்ப்புணர்வு இல்லாம, கசப்பு வைராக்கியம் இல்லாம, தன்னை போல் பிறனை நேசிக்கிற, அவருடைய நன்மைகளை நாடி இன்னொருடைய நன்மைக்காக பேசி அவர்களுடைய நல்வாழ்வுக்கு வேண்டி உதவியாயிருந்து மகிழ்ச்சியான ஒரு நிலைமை உண்டாகிறதுனால குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியும் சமாதானம், சமூக வாழ்வு ஆரோக்கியம், தனிப்பட்ட வாழ்வில் சமாதானம். இந்த உறவில் கர்த்தருக்கு முன்னே மகிழ்ச்சியாய் நிற்பதற்கு நம்மை அழைக்கிறார். இதை அசட்டை பண்ணுவது,
ராஜாவை சந்தோஷப்படுத்துமோ? மனம் திரும்பு என்று சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லும். மனம் திரும்பாமல் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு சொல்லுவது ஆரோக்கியமாக இருக்குமோ? மனம் திரும்பினேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், 4 பேரை போலத்தான் எனக்கு வாழ முடியும், இந்த உலகத்தில் தானே இருக்கிறேன் என்று நாம் மனம் போன்ற போக்கில் எனக்கு வேதம் வாசிக்க நேரம் இல்லை, செபிக்க நேரம் இல்லை, விசேஷ கூட்டங்கள் கன்வென்ஷன்கள் எனக்கு வாய்ப்பில்லை, நேரம் இல்லை, கேலி கூத்துகளுக்கும் தீமையான காட்சிகளுக்கும் உல்லாச வாழ்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உபவாச வாழ்வு இல்லை, ஜெப நேரங்கள் இல்லை, ஆண்டவரை தேடுகிற உணர்வில்லை. என் ராஜாவின் இருதயத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய அழைப்புக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லை. இது நன்றாயிருக்குமோ? இஸ்ரவேலருக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னது இஸ்ரவேலருக்கு நடந்தது, நமக்கு நடக்கக்கூடாது. நீ ராஜவஸ்திரம் தரித்து ராஜாவோடு ராஜாவின் மகனுடைய விருந்தில் இருக்க உன்னை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை நீ நிசாரப்படுத்தாது. என் ராஜஸ்திதிக்கு உரிய வாழ்வுக்கு ஒப்புக்கொடாமல் நம்முடைய சொந்த காரியங்களை செய்து அதை நாடி போவதனால் தேவன் ஏற்படுத்தாத, தேவன் குறிக்காத, ராஜா உனக்கு வேண்டி ஆயத்தம் பண்ணாத காரியங்களிலே நீ சந்தோஷப்படுகிறாய், வழியில் நடக்கிறாய், படிப்பை படிக்கிறாய், தொழிலை செய்ய போகிறாய், உறவுகளில் உட்படுகிறாய், பழக்கங்களில் ஈடுபடுகிறாய். இது ஆரோக்கியம் அல்ல. ராஜாவை கோபப்படுத்தாதே என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம்? அழைப்புக்கு செவி கொடு, அழைப்பை முக்கியப்படுத்து, உன்னை அழைக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள். இந்த பல்காலம் உன்னை அழைக்கிறவருக்கு நீ செவி கொடுத்தால் உனக்கு நலமாயிருக்கும். உன்னை அழைக்கிற அழைப்பை நீ அசட்டை பண்ணக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அழைக்கிறவர் சாதாரண ஒருவர் அல்ல. உன் அம்மா ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, உன் அப்பா ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, உன்னை நேசிக்கிற ஒரு குரு, ஒரு போதகர் உனக்கு சொல்லும் பொழுது, உனக்கு ஆண்டவர் தரக்குறை ஒரு சொப்பனம், ஒரு எச்சரிப்பு உனக்கு சொல்லும் பொழுது செவிகொடு. அழைப்பை அசட்டை பண்ணாது, அழைப்பை முக்கியப்படுத்து. அந்த ராஜாவின் சந்தோஷத்திற்கு ஆயத்தப்படு, உன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே ராஜாவின் சந்தோஷத்திற்கு உன்னை அழைக்கும் பொழுது உன்னை அதற்கு ஒப்பு கொடுக்க கூடிய தீர்மானம் எவ்வளவு ஆரோக்கியமானது. எத்தனை முறை உனக்கு நேரே வந்த அழைப்பை சத்தத்தை நீ அசட்டை பண்ணியிருக்கலாம். இந்த பல்காலத்தில் ஆகலும், இந்த நேரத்தில் ஆகலும், இந்த நாளில் ஆகலும் உன்னை சிருஷ்டித்தவரும் உனக்கு வேண்டி ஒரு வாழ்வை அமைத்துக் கொண்டு நீ ராஜஸ்திதியில் வாழ, ராஜாவின் சந்தோஷத்தில் ராஜஸ்திதியில் நிற்க, அனுபவிக்க, உன்னை திவ்ய சுபாவங்களில் சிரேஷ்டனாய், திவ்ய ஞானத்தினால் நிரப்பின மனிதனாய், கர்த்தர் குறித்த பணிகளிலே, வாழ்வுகளிலே நிறைவான மகிழ்ச்சியில் கர்த்தருக்கு முன்னே காணப்பட ராஜ விருந்து, ராஜ சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம், அநேக திரளான தானியங்களின் விளைச்சலை பார்க்கலாம், சந்தோஷம், சமாதானம், வெற்றி, மகிமை உன் வாழ்வில் உண்டாவதற்கு ராஜா அழைக்கும் பொழுது என் ஆண்டவருக்கு செவி கொடு. இந்த வேத புஸ்தகத்தை முக்கியப்படுத்து, தனி ஜப நேரத்தை முக்கியப்படுத்து, உன் குடும்ப ஜப நேரத்தை முக்கியப்படுத்து, உன் ஆலயத்தில் இருக்கிற அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆலயத்தின் ஜபங்கள் நடக்கும் பொழுது முக்கியப்படுத்து. தேவனுடைய வார்த்தை உனக்கு தர முக்கியமான ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அழைக்கும் பொழுது முக்கியப்படுத்து. உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் கிருஷியை வாய்க்க பண்ணுவார், உன் எதிர்காலத்தை மகிமை உள்ளதாய் மாற்றுவார். ராஜாவின் விருந்து உனக்கு வேண்டி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருந்தின் சந்தோஷம், ராஜாவின் சந்தோஷம்
உன்னுடைய சந்தோஷமாய் மாற்றாமல் நீ எங்கேயோ போய்கொண்டிருக்கிறாய். உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த நாளில் அந்த அழைப்புக்கு நீ செவி கொடுத்தால், தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, அன்பே, உன்னை மனம் திரும்ப அழைக்கிறார். நீ ஆண்டவருடையவனாய் வாழக்கூடிய வாழ்வுக்கு உன்னை அழைக்கிறார். கரை திரை இல்லாம பரிசுத்தம் பிழையற்ற மகிமை உள்ளவனாய் கர்த்தருக்கு முன்னே நிற்க உன்னை அழைக்கிறார். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க விரும்புறீங்க? இந்த அழைப்பில் வாழ, அந்த அழைப்புக்குரியவர்களாய் வாழ, அந்த அழைப்புக்குரிய மகிழ்ச்சியை அனுபவிக்க கர்த்தர் அழைக்கும் எத்தனை பேர் நம்மை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறோம்? தம்பி, தங்கச்சி, வாழ்வை சிந்தித்துக்கொள். என் அருமை ஆண்டவருடைய அழைப்பை அசட்டை பண்ணாதே என்று சொல்லுகிறார். இந்த சமாதான காலத்தில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து அந்த அழைப்புக்குரியவர்களை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நாம் நினைக்காத ஆபத்து, நாம் விரும்பாத இயற்கை பேரழிவு, நாம் எதிர்பாராத இழப்புகள் நம்மை சந்திக்கும் முன்னே இந்த நாளிலே என் அருமை ஆண்டவருடைய அழைப்பை ஒரு வாழ்க்கையில முக்கியப்படுத்து. அசட்டை பண்ணாது, அற்பமாய் எண்ணாது. ராஜாவின் கோபத்தை அல்ல, ராஜாவின் சந்தோஷத்தை நீ சம்பாதி. உன்னை சிருஷ்டித்த தேவனுடைய சந்தோஷத்தை நீ சம்பாதித்துக்கொள் என்று கர்த்தர் உன்னை ஞாபகப்படுத்துகிறார். எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு உணர்த்துகிற திவ்ய வார்த்தைகளுக்கு எங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுக்கவும், ராஜாவின் சந்தோஷத்தை எங்கள் சந்தோஷமாக மாற்றி வாழ்வில் அர்த்தமுள்ள லக்கு நிறைவேற்றுகிற உயர்ந்த எங்கள் ஆண்டவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு முன்னே நிற்கக்கூடிய உடன் சகோதரர்களாய் ஒரு மணவாட்டியை போல என் பிதாவின் சகல சுதந்திரங்களுக்கு சொந்தக்காரர் என்ற உரிமையுள்ள உயர்ந்த நிலைமை அடைவதற்கு எங்களை அழைக்கிற ஆண்டவருக்கு எங்களுடைய மனதை திருப்புகிறோம். உம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையில் எங்களை ஒப்புக் கொடுத்து உம்முடைய பரிசுத்தாவினாலே நிரம்பி உம்முடைய இருதயத்தை உணர்ந்து வாழ்கிற வாழ்வுக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய மன விருப்பத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கையை நிறுத்திவிட்டு ராஜஸ்திதியில் வாழக்கூடிய வாழ்வுக்கு எங்களுக்கு குறித்த பணி, எங்கள் குறித்த வாழ்வின் பாதை, குடும்பம், வாழ்வின் ஆண்டவரே எங்கள் நிலைவிடங்கள், உறைவிடங்களை அமைத்துக் கொண்டு சமாதானத்தில், ஆறுதலில், சந்தோஷத்தில், ராஜஸ்திதியில் வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். கடந்து செல்லும் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். இந்த அழைப்பை தங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியம், வழி நடத்துதல், பாதுகாவல் நம் அனைவரோடும் நாம் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தோடும் சகல பரிசுத்தவான்களும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் நன்றி. ஆமென். ஐக்கிய ஆமென் ஆராதனைக்கு போகிறவர்கள்